வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 14 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் கோரிக்கைகள் தற்போது அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. ஆண்டுக்கு சுமார் 6 லட்சம் டன் மீன் உற்பத்தியை செய்யும் தமிழகத்தில் பாரம்பரிய மீனவர்கள் சந்திக்கும் சவால்கள் ஏராளம். கடலில் மீன்வளம் குறைந்து வருவது, டீசல் விலை உயர்வு மற்றும் ஆழ்கடல் மீன்பிடித்தலில் உள்ள சிக்கல்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இலங்கை எல்லைக்கு மிக அருகில் மீன்பிடிக்க வேண்டிய கட்டாயத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் கைது நடவடிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த பகுதி கடல் மிகப்பெரிய ஆழம் குறைஞ்சது. பக்கத்தில் ஒரு 40-30 கிலோமீட்டருக்குள்ளேயே இலங்கை அரசு இருக்கிறதுனால, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் அருகாமையில் அடுத்த நாடு, அதாவது இலங்கை இருக்கிறதுனால இந்த மீன் பிடிக்கிறது இடம் கிடைக்காம அவங்க எல்லை தாண்டதாகவும் வருது. இங்கே உள்ள கரையோர மீன் பிடிப்பையும் செய்கிறாங்க. இவங்க கடல் ஒழுங்குமுறை சட்டத்தில் 5 நாட்டிக்கல் மைலுக்குள்ள மீன் பிடிச்சா அவங்களுக்கு அவதாரம் விதிக்கிறதும் அவங்க படகுகளை தடை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார இழப்பையும் சந்திச்சு வர்றாங்க ஒவ்வொரு மீனவருமே. காரைக்கால் போட்டு, நாகப்பட்டினம் போட்டு எல்லாம் லாஞ்ச் மணியை வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற குஞ்சு பூரா அதில் அரிச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அதோட எங்களை கரை தொழில் பாதிப்பு ரொம்ப பாதிக்கப்படுது. நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு போட்டில் 6 வலை தான் கொண்டு போகிறோம். அது இழுப்பு வலை தான் கொண்டு போகிறோம். 3 வலை இழுப்போம், 3 வலை போட்டில் இருக்கணும். அப்போ இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அதை இழுக்க விடாமல் இடக்குறவை கொஞ்சம் இருக்குது. ஏன்னா வாரம் சென்று தான் அவங்க கரைய போகிறாங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக கடலுக்குள்ளே இருக்காங்க. நாங்கள் காலையில் 4 மணிக்கு போயிட்டு 5-6 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். இல்லைன்னா இந்த டயத்தில் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். அதை கொஞ்சம் நம்ம பகுதி பக்கம் வர விடாமல் கொஞ்சம் தடுத்தா எங்களுக்கு தொழில் கொஞ்சம் நல்லா பொழைச்சிக்கிறோம். அடிப்படை எடுத்துக்கிட்டா பாமர மக்கள் தான். எங்களுக்கு முழுமையாக அது தெரியறது இல்லை. என்னென்ன திட்டங்கள் போடுறாங்க, நாங்கள் யாரை போய் அணுகணும், யார் மூலியமாக அது வாங்கிக்கணுங்கிற வழிமுறைகள் எங்களுக்கு தெரியறது இல்லை. அது முழுமையாக எங்களுக்கு சேர்றதில்லை. ஏதோ முடிஞ்சவரையும் ஒரு 100% போடுறாங்கன்னா ஒரு 50% சேர்ந்துக்கிறது பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். மீன் தடை காலத்தில் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அது முழுமையாக அறவே பத்தாது எங்களுக்கு. அதனால மற்ற வேலைகளுக்கு போவோம். இப்போ இந்த வேலையை விட்டுட்டு, மீன்பிடி வேலையை விட்டுட்டு விவசாய வேலைகள், மற்ற வேலைகளுக்கு போகிறது, அது மாதிரி உள்ள வேலைகளை நாங்கள் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த முகத்துவரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கடலுக்கு போகவே முடியல. இப்போ கூட நாங்கள் தள்ளிக்கிட்டு தான் வரோம். அதே போல் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தாலும் பிடிச்சிட்டு வர்ற பொருளுக்கு ஒழுங்கான விலைவாசி கிடைக்கிறது இல்லை. அது கவர்மெண்ட்டு சரியான முறையில் எடுத்துக்கிறதும் இல்லை. இது நிறைய தடவை போய் எல்லாரையும் பார்த்தோம், அமைச்சர்லேருந்து எம்எல்ஏ வரலையும். கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் ஒழுங்காக சேர்றதும் இல்லை. இப்படி எங்களோட கஷ்டம் ரொம்ப போயிட்டுருக்கு. முகத்துவாரத்தை வெட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் குயிக்காக நல்லாயிருக்கும். இந்த பகுதியில் ஏற்கனவே துறைமுகம் அமைச்சு கொடுத்தாங்க. அது ஓப்பன் சீலேயே போட்டதுனால, திறந்த கடல் பகுதியில் போட்டதுனால எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தூண்டில் வளைவு போட்டு அதுக்கப்புறம் அந்த பாலத்தை கட்டுங்க, துறைமுகத்தை அமைங்கன்னா அவங்க தூண்டில் வளைவு போடாதனால நடந்த நிகழ்வுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால கண்டிப்பாக இந்த பகுதியில் இந்த மல்லிப்பட்டினம் துறைமுகத்துக்கு தூண்டில் வளைவை அமைத்து தரணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். அது இதுவரையும் நிறைவேற்றி தரல. அரசு, தமிழக அரசு இப்போ உள்ள அரசு முயற்சி பண்ணி அதை ஆய்வு பண்ணி சரியான நிலையில் இதுக்கு தூண்டில் வளைவு போடலாம்னு சொன்னாங்க. இன்னும் நிதி உதவிலாம் அறிவிக்கலை. உடனடியாக எங்களுக்கு தூண்டில் வளைவு போட்டு கொடுத்தா தான் மற்ற படகுகளையும் காப்பாற்றலாம், மீனவர்களையும் காப்பாற்றலாம். சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மீனவ வாக்காளர்கள் தமிழகத்தின் 60 முதல் 70 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நிலையில் உள்ளனர். அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் தங்களுக்கு முழுமையாக சேருவதில்லை என்றும், தங்களின் நீண்டகால பிரச்சினைகளை தீர்க்காவிட்டால் தனித்து போட்டியிடப் போவதாகவும் சில மீனவ அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. மீனவர்களின் இந்த அதிருப்தியை சமாளித்து அவர்களின் வாக்குகளை கவர பிரதான அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகின்றன.